ஹாய் ஆல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இன்றைக்கி காலையில் 2 பேருக்குமே ஸ்கூல் லீவுனால இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடல. ஸோ சாட்டர்டேனால ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணித்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சுசியம் பண்ணலான்ட்டு வந்தோடனே நான் கடலைப்பருப்பு ஊற போட்டுட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2 விசில் எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா மசிகிற மாதிரி இருக்கும், நல்லா அவிஞ்சிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகை தனியாக தூசி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் திருவண்ண தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்ல லட்டு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு கட்டியானோடனே ஆஃப் பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சிடலாம் ஒரு பிளேட் நிறையா. இது வந்து நவ சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி உருந்து போயிடும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நான் பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ கோட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு இருக்குல்ல, அது வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டி உப்பு, நல்லா தண்ணி ஊற்றி நம்ம இட்லியில் மாவு ஊற்றுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. வெளியில் இருக்க மாவும் ரெடி ஆகிடுச்சு, உள்ளே வைக்கிற பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுசியத்தை போட்டுற வேண்டிதான். சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ரெண்டையும் அதில் முக்கி நல்லா எல்லா சைடும் முக்கி நம்ம போடணும். இது வந்து ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை, உடனே திருப்பி போட்டோடனே வெந்துடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுசியம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.